ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் மைத்திலி திருமூர்த்தி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து மே 19th வேர்ல்டு ஹியூமன் மில்க் டொனேஷன் டே. இன்னைக்கு வந்து என்னோட பிரஸ்ட் மில்க் டொனேஷன் ஜேர்னி பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி சொல்லும் போதே எல்லாருமே சொன்னது வந்து வேண்டாம், நம்ம குழந்தைக்கு பத்தாது, வேண்டாம், இது என்னது, வேண்டாம், அந்த மாதிரி தான் எல்லாருமே நெகட்டிவா தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து நான் கண்டிப்பா பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்ப நான் நிறைய வேஸ்ட் பண்ணேங்க மில்க். ஸோ செகண்ட் பேபி பிறந்த டைம்ல அந்த மாதிரி நான் ஒரு தப்பை நான் செய்ய விரும்பல. ஸோ 6th டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க என்னோட பிரஸ்ட் மில்க் டொனேஷனை. அந்த ஒரு மிட் நைட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அமிர்தம் டீம்ல இருந்து. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் டில் டேட் வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, கைட் பண்றாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க மில்க் வந்து எடுத்தேன்னா உன் பேபிக்கு பத்தாது, வேணாம்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்து பிரஸ்ட் மில்க் வந்து ஒரு அமிர்த சுரபின்னு சொல்லுவாங்க. எடுக்க ஊறிட்டே தான் இருக்கும். ஒரு ½ an hourல உங்களுக்கு செக்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பயப்படாம உங்க குழந்தைக்கு பத்தாது அப்படின்னு நினைக்காம உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த NICUல இருக்க ஏஞ்சல் பேபிஸ்க்காக டொனேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாருமே அமிர்தம் டீம் பேஜ் செக் பண்ணுங்க. அதுல எவ்வளவு தாய்மார்கள் வந்து டெய்லியும் பம்ப் பண்ணி மந்த்லி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கிறத பாருங்க. அமிர்தம் டீம்ல இருக்க எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் எல்லாருமே வந்து ஒரு பேக் போன் தாங்க. அந்த டீம்ல இருக்க எல்லாருமே சூப்பரா ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி இருக்கிற நிறைய தாய்மார்களை வந்து கனெக்ட் பண்ணி கேதர் பண்ணி அவங்க கிட்ட இருக்க மில்க் எல்லாம் இது பண்ணி கொண்டு போய் வந்து NICUல இருக்க பேபி சேர்க்கிற வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டீம்ல ஒரு பார்ட்னர் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் இருக்குங்க. நீங்களும் டொனேட் பண்ணுங்க. இன்னைக்கு வேர்ல்ட் ஹியூமன் மில்க் டொனேஷன் டே. தேங்க்யூ. வணக்கம். ஹாப்பி ஹியூமன் மில்க் டொனேஷன் டே. நான் டாக்டர் பத்மஜா ராம்பிரகாஷ் சிவகாசியிலிருந்து பேசுறேன். ஹியூமன் மில்க் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம் 2022 இருந்து இப்போ வரைக்கும். எனக்கு 2 குழந்தைங்க. ஜனவரி 2022 முதல் குழந்தை பிறந்தான். அப்போல இருந்து மில்க் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன். 2வது குழந்தை நவம்பர் 2023 பிறந்தா பாப்பா. அவளுக்கும் இப்போ வரைக்கும் மில்க் 6 months வரைக்கும் பிரஸ்ட் மில்க் தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுல எக்ஸஸா இருக்க மில்க் எல்லாத்தையும் எடுத்து டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் அமிர்தம் ட்ரஸ்ட் மூலியமா. ரூபா செல்வநாயகி அக்கா அவங்களுக்கும் இந்த வாலண்டியர்ஸ் நிறைய பேர் பேக்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது வேண்டாம், எதுக்கு இந்த மாதிரி டொனேட் பண்றீங்க, குழந்தைக்கு பால் பத்தாதுன்னா சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எக்ஸஸா இருக்கதான் டொனேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் ஷார்டேஜ் அப்படின்றது 2 குழந்தைங்களுக்குமே இல்லை. இந்த மாதிரி நம்ம டொனேட் பண்றதுனால நிறைய NICU பேபிஸ்க்கு வந்து ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு வந்து இந்த மில்கை கொடுக்கறதுனால அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதோட அவேர்னஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை. நிறைய பேருக்கு தெரியலன்னு சொன்னாங்க. எனக்குமே இனிஷியலா இதை பத்தி ஐடியா இல்லை. என்னோட ஜூனியர் ஒருத்தவங்க கிரண் ரக்ஷனான்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த பிரஸ்ட் மில்க் டொனேஷன் பத்தி எல்லாம் அமிர்தம் ஃபவுண்டேஷன் பத்தி எல்லாம் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா நான் டொனேட் பண்ண ஆரம்பிச்சேன். பம்ப் பண்ண இந்த மில்க் வந்து செக்ரெட் ஆக தான் செய்யுமே தவிர கண்டிப்பா ஷார்டேஜ் ஆகாது. அதனாலதான் இதோட பேர் அமிர்த பால். கண்டிப்பா எல்லாராலையும் பிளட் டொனேட் பண்ண முடியும், ஐ டொனேட் பண்ண முடியும், ஆர்கன் டொனேட் பண்ண முடியும். ஸோ மதர்ஸ் ஆல மட்டும் அதுவும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ண முடியும். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எல்லாரும் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், என் பேர் அலமேலு. நான் வந்து கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மில்க் டொனேட் பண்ணிருக்கேன். என்னோட மில்க் டொனேஷன் ஜேர்னி வந்து 2021 டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எனக்கு 2 கேர்ள் பேபிஸ். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு மில்க் டொனேஷன் பற்றி எதுவுமே தெரியாது. பால் கட்டிக்கும் நான் அப்புறமா வந்து எடுத்து விட்டுருவேன், வேஸ்ட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் நிறையா மில்க் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கமே அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டேன் நான் அதை பற்றி. அப்போ அவங்க சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு மில்க் நீங்கள் டொனேட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து உடனே கூகுளில் சர்ச் பண்ண அமிர்தம் கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து அவங்கக்கிட்ட டொனேஷன் ப்ராசஸ் என்ன ஏது அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்போ அதுலேருந்து பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி பாப்பா கொடுத்தோன்னா எவ்வளோ மில்க் கிடைக்குதோ மீதி மில்க் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன் நான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மில்க்கை வந்து டொனேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் முன்னாடி வருவாங்க. நானே நிறைய பேர்த்துக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதன் மூலியமாக தெரிஞ்சுட்டு அவங்களும் இப்போ மில்க் டொனேஷன் ப்ராசஸில் சேர்ந்துருக்காங்க. அவங்களும் டொனேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் 20 liters கிட்டத்தட்ட டொனேட் பண்ணேன். செகண்ட் பேபிக்கு வந்து அவள் born ஆன நெக்ஸ்ட் டேலேருந்தே பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவளுக்கு இப்போ வந்து 5 liters டொனேட் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு வந்து என்னென்னா நிறைய குழந்தைங்க இதை தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய குழந்தைங்க இதாகிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டொனேட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற வரைக்கும் மில்க் டொனேட் பண்ணுவேன் நான். நீங்களும் மில்க் டொனேட் பண்ணுங்கள், நிறையா பேபிஸை சேவ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாக நிறைய குழந்தைங்க சேவ் ஆவாங்க. தேங்க்யூ.